ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை நீயும் என்கிட்ட வந்து வராகி அம்மா அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குற. ஆனால் நான் உனக்கு அதை தரேன்னு சொன்னாலும் நீ சரியாக நம்பிக்கை இல்லாமல் பக்தி செலுத்தாமல் நீயாகவே அதை தவற விட்டுட்டு போயிடுற. அதனால தான் இந்த முறை நீ எந்த விஷயத்தையும் தவற விட்டுறக்கூடாது. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோட இந்த வராகி அம்மா இறுதி முறையாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். இந்த முறை கண்டிப்பாக நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயம் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இன்று இரவோடு இரவாக உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையையும் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். எப்போதுமே பெரிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும்னு நீ பெருசாக எதிர்பார்த்து காத்திருக்காதே. ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றமும் தான் உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள். நீ பொறுமையாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டே வரும்போது, அதுவும் என் மேலே நம்பிக்கையோடு செய்யும்போது, அந்த நம்பிக்கையே உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்துரும் என் செல்லமே. அதனால் இது சின்ன விஷயம், இதெல்லாம் பெருசாக உதவாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எந்த விஷயத்தையும் ஒதுக்கி வைக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக சிறப்பாக செய்யும்போது இனி வரும் காலகட்டம் உனக்கான வெற்றியை தரும் காலமாக மாறிடும். ஓ மனசு உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக ஓ மனசை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. நீ எவ்வளவுதான் வேகமாக போனாலும் மெதுவாக போனாலும் எப்போ எது நடக்கணும்னு இருக்கோ அப்போதானே அது நடக்கும். உன் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும்போது அது கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வச்சே தீருன்றதை புரிஞ்சுக்கோ. தைரியங்கிறது பயத்தை விட ஒரு படி மேலே இருக்கணும். எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யும். அது வாழ்க்கையை பற்றியோ அல்லது மனிதர்களை பற்றியோ. எதன் மீது பயம் இருந்தாலும், யார் மேலே பயம் இருந்தாலும், அந்த பயத்தை விட ஒரு அடி தாண்டி நீ தைரியத்தை அதிகமாக வச்சுக்கோ. எந்த அளவுக்கு தைரியத்தோடும் துணிவோடும் உன் வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். எப்பவும் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக உன் பிரச்சனையும் உன் வீட்டு கஷ்டத்தையும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கங்கே கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறது குப்பைகள் மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. நீ வேணும்னா ஒரு அனுதாபத்துக்காக உன் மனசை ஆறுதலுக்காக அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லலாம். ஆனால் உன் பிரச்சனையை காது கொடுத்து கேட்குறவங்க நிஜமாவே நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட கேட்பாங்கன்னு சொல்ல முடியுமா? உன் பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உன் பிரச்சனைகளை உன்கிட்ட இருந்து கேட்கும்போது ஐயோ பாவம் அப்படியான்னு கேட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உனக்கு நல்லா வேணும்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உன் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உன் மன கஷ்டங்களும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட மட்டும் வந்து சொல்லு. உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் பிரார்த்தனையை நீ கைவிடாதே. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ உதவி கேட்டு யாரையும் தேடி போகாதே. உனக்காக உதவி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, எந்த உதவி தேவைப்பட்டாலும் தெய்வத்தை நினச்சினா போதும், பிரார்த்தனை செஞ்சினா போதும். எல்லாத்தையும் சரி செய்வதற்காக இந்த வராகி அம்மா நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வருவேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் வீடு தேடி வருபவர்களை மட்டும் நீ ஒருபோதும் அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீ நல்லா இருக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக உன் வீடு தேடி வருபவர்களை நீ அலட்சியப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ நாளைக்கு அப்படியே கதை தலைகீழாக மாறலாம் அல்லவா? வசதி உனக்கு மட்டுமே நிலையானதும் அல்ல, மற்றவங்களுக்கு வறுமை தொடர்கதையும் இல்லை. அதனால் எல்லார் வாழ்க்கையிலையும் வறுமையும் வசதியும் வந்து போக தான் செய்யும். யார் அதை பொறுப்பாக பொறுமையாக சரியாக பார்த்துக்கிறாங்களோ, நிதானத்தோடு நடந்துக்கிறாங்களோ அது அவர்களுக்கு நிலச்சி நிற்குன்றதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வறுமை நிலையை கொடுக்க மாட்டேன். ஆனால் உன்னுடைய செயல்களால் நீயாக வறுமை நிலையை இழுத்து வச்சுக்காதே. எப்போதும் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. மன தூய்மையோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வரத்தான் செய்யும்.
ஆனால் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே. இந்த வராகியம்மா என்னையே முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டங்களையோ கவலைகளையோ கொடுக்க மாட்டேன். உன் குடும்பம் முழுவதையும் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா? கண்டிப்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல முறையில் வழி நடத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். சில பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே நான் உன் கண்ணு முன்னால் காட்டுறேன். நீ அதை தவற விட்டுட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிற. அதே போல தான் உன் உடலிலும் சில நோய்களை சிறிதாக இருக்கும்போதே நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன். நீ அதை உடனே சரி செஞ்சிட்டினா, உடனே என்ன ஏதுன்னு பார்த்துட்டினா பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் அல்லவா? கர்ம வினையின் காரணமாக உன் உடம்புல கோளாறு வந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் ஆரம்பத்திலேயே நீ கவனமாக இருந்தீனா அதை உன்னால் சரி செஞ்சிட முடியும். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகி குடும்பத்தில் எல்லாரும் கஷ்டப்படும்படி விட்டுடாதே. எப்போதும் உன் உடம்புல இருக்கிற குறைகளாக இருந்தாலும் அதை உனக்கு முன்பே நான் தெரியப்படுத்துவேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உடனே உனக்கு தெரியப்படுத்துவேன். எந்த விஷயத்தையும் அலட்சியமாக பார்க்காதே. உன் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோட மனநிறைவோட வாழும்படி நான் செய்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை வணங்கும் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நானே கௌரவப்படுத்துவேன். ஒருபோதும் நடுக்காட்டில் உன்னை பரிதவிக்க விட்டுட மாட்டேன். நீ எப்பவுமே தைரியமாக இரு. நானே உன்னை விரைந்து வந்து காப்பாற்ற தான் போகிறேன். எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நோய் நொடியற்ற நல்ல ஆரோக்கியமான உடலையும் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நல்ல நிரந்தரமான வேலையையும் வருமானத்தையும் சொந்த வீடையும் சுகமான தூக்கத்தையும் நிம்மதியான மனசையும் கூடிய சீக்கிரமே இந்த வராகியம்மா உனக்கு கொடுப்பதற்காக தான் இப்போது உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னேன். இப்போ நீ மனசில் என்ன வேணும்னு நினச்சிக்கிட்டு என்னை வாக்கை கேட்டு கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீண்ட ஆயுளை உனக்கு கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட வரங்கள் அத்தனையும் உன் கைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டினா அதற்கு உரிய நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்கணும். ஒரு மரத்தில் இருந்து காய் கனியாகுவதற்கு முன்பாகவே முழுசாக பழுக்கிறதுக்கு முன்பாகவே அவசரமாக பறிச்சிட்டினா அந்த பழம் சுவையாக இருக்காது. பக்குவமாக நல்லா பழுத்த பழம் தானே இனிப்பாக இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் சரியான உரிய நேரம் வரும் வரைக்கும் பக்குவம் அடையும் வரையும் நீ பொறுமையோட காத்திருக்கணும். உன் வாழ்க்கையில் எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். திக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல வழியை காட்டுவதற்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக இரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லை என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் கவலைகள் முடிவுக்கு வந்துடுமா என்ன? நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு அதை பற்றி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அந்த கடமைகளின் மீது கவனம் செலுத்து. எந்த விதத்திலும் கவலைகள் உன் நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கு இடம் தராதே. உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? கண்டிப்பாக உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீயும் தூய்மையான மனசோட உன் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ நினச்சது எதுவுமே நடக்காதது போலவும் வாழ்க்கையில் நீ தோற்றது போலவும் தோன்றுவது எல்லாம் வெறும் தற்காலிகமான விஷயங்கள் தான். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்குமே செல்லமே. உன்னை தூக்கி விடுறதுக்கு உனக்கு புதுசாக சொத்து சுகம்னு எதுவும் கிடையாது. அல்லது உன்னை உருவாக்குவதற்கும் உன்னை இந்த உலகத்தில் தெரியப்படுத்துவதற்கும் உன்கிட்ட ஆள் பலமோ பணபலமோ கிடையாது. அதனால தானே
இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு சோதனை அனுபவிச்ச. ஆனால் இப்போது இந்த வராகியம்மா உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இனி வரும் காலம் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும். உன் கண்ணில் படணும்னு தானே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது உன் கண்ணில் பட்ட என்னையும் என் பதிவையும் கேட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நீயாக ஒரு கணக்கு போடாதே. காலம் போடும் கணக்கை நம்பி நீ குழம்பிக் கொள்ள வேண்டாம். எல்லாத்துக்குமே இந்த வராகியம்மா உனக்கு கணக்கு வச்சுருக்கேன். உனக்கான ஒரு நல்ல கணக்கை நான் போட்டு தான் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது அது நிச்சயமாக உனக்கு புரிய வரும். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து நிற்பதற்கான நேரம் வந்துருச்சு. என்னை நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் வெறுங்கையோடு விட்டுட மாட்டேன். உனக்கானதை அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை கரைத்து காணாமல் போகச் செய்து நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். நீ ஒருபோதும் மனமுடையாதே. சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். என் அருளால் இனி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ அமைதியாக இருக்கத பல பேர் பலவீனம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே உனக்கான பலம் என்பதை இந்த வராகியம்மா உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எந்த விதத்திலும் அது உன்னை உடைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாதே. அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா நீ சோர்ந்து போனாலும் உன் நம்பிக்கையை சோர்ந்து போகும்படி விட்டுட மாட்டேன். உன் நம்பிக்கைக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவுமே நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் கைகளில் வெற்றியை தரதான் போகிறேன். நீ எதிர்பார்க்குறது இன்னும் நடக்கலையே, தாமதமாகுதுன்னு தானே யோசிக்கிற. இந்த தாமதம் ஒன்றும் உனக்கு தோல்வி கிடையாது. இனிமே தான் உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது. உடஞ்சி போயிருக்க உன் மனசை சரி செஞ்சு உனக்கு அழகான அமைதியான அற்புதமான வாழ்க்கையை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்கிறேன் என் செல்லமே. நீ நினைக்கிறத விட நீ அதிக சக்திசாலி, புத்திசாலி. உனக்குள்ள நிறைய சக்திகளும் திறமைகளும் இருக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அந்த சக்தியையும் திறமையையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே வாழ்க்கையில் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது. அதனால் துன்பம் வந்தால் ஐயோன்னு பயந்து ஓடக்கூடாது. துன்பம்தான் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றுறதுக்கு வந்த பாடம்னு நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உழைப்பை தெய்வமாக நினச்சி நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற வைப்பேன். காலமும் நேரமும் உன்னை சோதித்தாலும் உன் நேர்மை நிச்சயம் உன்னை உயர்த்தியே தீரும். கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோடு எழுந்து நில்லு. எந்திரிச்சு நிற்கிற மனிதனை பார்த்து வெற்றியே தலைவணங்கும் தெரியுமா? கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீருவேன். என்னை நம்பக்கூடிய நீ வாழ்க்கையில் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நான் எதை கொடுத்தாலும் அதில் என் அருள் கலந்தே இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை மட்டுமே நான் கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு சோர்ந்து போகாதே. அனைத்தையும் தாங்கும் தைரியத்தையும் உள்ளத்தையும் உனக்கு கொடுத்து உன் பாதையை நேராக்கி உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். உன் பாதை மெதுவாக இருந்தாலும் அது நேர்மையான பாதை. ஒருபோதும் நீ தோல்வி அடையும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் தீங்கும் துரோகமும் வஞ்சகங்களும் தானாகவே உன்னை விட்டு விலகி போய் இனிமே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீ செய்த நல்ல வினைகளும் நன்மைகளும் ஒன்றாக சேர்ந்து இப்போ உன் பாதையில் ஒளி காட்டப்போகுது. அதே போல் நீ நினச்ச காரியங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே.
நீ என்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா என் அருளாசிகளை உனக்கு அள்ளித்தர்றேன். நீ நினச்சதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க போகுது. இந்த முறை கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் குறைவே இல்லாத மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ ஒரு கட்டத்தில் அது பிடிக்காததாக மாறி போகும். எதை ரொம்ப ரசித்து பார்ப்பியோ கேட்பியோ அதுவே ஒரு கட்டத்தில் சலிச்சு போயிடும். எதை ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிச்சு நின்று பார்ப்பியோ அதையே ஒரு கட்டத்தில் நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ. எதை அற்புதமாக போற்றப்படுகிறாயோ அதுவே குப்பையாகவும் மாறி போகும். எதை புனிதமாக நினைக்கிறியோ அது தீண்டத்தகாததாக கூட மாறி போகும். வாழ்க்கையும் அவ்வளவுதான், மனிதர்களுடைய மனசும் அவ்வளவுதான். எப்போவுமே எதையுமே வேணும்னு பிடிவாதமாக இழுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில் அதை வேணாம்னு நீயே எட்டி உதறி தள்ளுற அளவுக்கு மாறி போயிடும். வாழ்க்கையும் வாழ்வில் நடக்கிற விஷயங்களும் நிலையற்றதுன்றதை இப்போ ஒத்துக்கிறியா? என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற அந்த தைரியம் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நானே அனைத்தையும் சரி செய்வேன். இந்த உலகத்துக்கு நீ தேவைப்பட்டினா உன்னால் ஒரு காரியம் ஆகணும், நீ தான் உதவி செய்ய முடியும்னா உன்னை தேடி வந்து ஆகா ஓஹோன்னு உன் புகழ் பாடி உன்னை மயக்க முயற்சி செய்வாங்க. தேவைக்காக தேடி வரும் மனிதர்கள் உன்னை பற்றி என்னதான் புகழ்ந்து பேசினாலும் நீ மயங்கிறாத. ஏன்னா அவங்க தேவை ஒன்று முடிஞ்சு போன பிறகு டக்குன்னு யோசிக்காமல் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் உன்னை விலக்கி வைத்தவர்கள் மறுபடியும் உன்கிட்ட உதவி கேட்டு வரும்போது நீ சற்றும் யோசிக்காமல் அவங்க வழியிலேயே போய் அவங்கள பாடம் கற்றுக் கொடுத்து அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடணும்.